ஒருவேளை இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் அதையும் பேச சித்தமா இருந்தால் உங்களோடு கூட பேசட்டும். மறுபடியும் இந்த நாளிலும் வியாக்கியானம் பண்ணுவதில் ஒரு முடிவுக்குள்ளே கடந்து வருவோம். அல்லேலூயா. வியாக்கியானம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும், தொடர்ந்து நடத்தட்டும். எடுத்து வாசிப்போம். 3 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் எத்தனை பெரியது என்பதை ஒருவேளை ஒரு சின்ன ரகசியத்தை தேவன் வேதத்திலே ஒளித்து வைத்திருக்கிறார். அந்த ரகசியம் தெரியாதபடிக்கு என் வாழ்க்கை இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அந்த ரகசியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எனக்கு நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாட்களுக்குள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்னும் என் கண்கள் திறக்கப்படல, கையாசியை போல இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. சின்ன சின்ன வார்த்தைகள் பெரிய வியாக்கியானம் பண்ணது ஒரு காரியத்தை அழகாய் வர்ணித்து அந்த காரியத்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் சொல்லத்தக்கதாக ஒரு வரம். சின்ன வயசுல நம்மளுக்கு டீச்சர் ஒரு கதை சொல்லிருப்பாங்க. எத்தனை பேர் ஞாபகம் தெரியல, கொஞ்சம் கதைக்கு போலாம். டீச்சர் ஒரு கதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு ஆயா வடை சுட்டு இருந்தாங்க. அந்த வடை சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அங்க மரத்து மேல ஒரு காக்கா வச்சு அந்த ஆயா சொல்ற வடையே பார்த்துச்சு. அல்லேலூயா. இப்போ காக்கா ஆயா திரும்புற நேரத்துல என்ன பண்ணுச்சு? வடையை திரும்பிட்டு போயிடுச்சு. அப்போ அது போய் ஒரு மரத்துல உட்காந்து அந்த வடையை சாப்பிடும். அது ரொம்ப வாசனையா இருந்துதான் அந்த ஆயா சுட்ட வடை. அது வாசனையா இருந்தது. அந்த வாசனையே அது முகந்து பார்த்து அது சாப்பிடுற நேரத்துல அந்த வழியா யார் வந்தது? சத்தமா தான் சொல்லுங்க. நரி வந்தது. ஒரு பாருங்க கதைலாம் சொல்லி 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்களை போல ஆயிட்டு. ஆனாலும் இந்த கதையில ஒரு கருத்து இருக்கு, கேட்டுப்போம். ஏன்னா வியாக்கியானம் பண்ணது தெரியல இல்லையா? கவனி கவனி இங்க கவனி வளர்னதுன்னா தெரிஞ்சு விட்டுருவேன் வெளியே. அல்லேலூயா. சத்தியத்தை மேய்த்து கொள். நீ விளையாட வேண்டிய நேரம் வரும்போது விளையாட நான் கேட்கவே மாட்டேன். ஆனா கவனிக்க வேண்டிய நேரத்தில் லிசன் பண்ணணும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் விளையாடுறதுன்னா மழையில நிற்பேன். அல்லேலூயா. சரி, இப்போ நரி வந்துச்சு. காக்காவை பார்த்து சொல்றா, காக்கா வெரி பியூட்டிஃபுல். நிறைய வந்து என்ன பண்ணுது? அப்படிதான் சொல்லுது, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, சோ ஸ்வீட் அப்படின்னு சொன்னோடனே நம்மளால என்ன ஆயிரம் உடனே மெழுகு போல உருகினான். காக்காவும் உருகிடுச்சு. காக்கா பார்த்து கேட்சான், நரி நீங்க ரொம்ப இவ்வளவு அழகா இருக்கிறீங்களா, இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிறீங்களா, நீங்க பாடினா எவ்வளவு அழகா இருக்கும். அல்லேலூயா. இப்போ காக்கா என்ன பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. உடனே அது அழகுனவனே நம்மள்தான் மயங்கிடுவாங்க. பக்கத்துல அழகு எல்லாம் அற்று போகும் ஏமாற்றம். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களா? அழகு எல்லாம் அற்று போகும், ஒரு நாளைக்கு உன்னை ஏமாத்திடும். நான் அழகுன்ட்டு இருப்ப, உன் அழகெல்லாம் ஒரு நாள் கரைஞ்சி காணாமலே போயிடும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப காக்காக்கு சொன்ன வார்த்தை அந்த மிகுதி ரொம்ப ரொம்ப பிரியமாச்சு. என்ன பார்த்து நிறைய அழகுன்னு சொல்லிட்டு வாயை தந்து காய்ச்சி என்ன போச்சு? நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் ஏமாற்றப்படுது. அல்லேலூயா. சத்துருவானவன் என்ன பண்றான்? சில காரியங்களுக்கு உங்களை காமிச்சு 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 உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை மற்ற யாரோ எடுத்துக்கொண்டு போற மாதிரி என்ன பண்றான்? சின்ன வயசுல எதுக்கு இந்த கதையை சொல்லுவாங்க சொல்லுங்க? எதுக்கு சொல்லுவாங்க? சத்தமா தான் சத்தமா சொல்லுமா? சாப்பாடு சாப்பிடுறதா? அது ஆயா இல்லாத சோறு. ஆயா கதை அப்படி கூட சொல்றேன் உங்களுக்கு. ஆயா கதை, தாத்தா கதை, அப்படியே கதையை சொல்லி என்ன பண்ண காலத்தை ஓட மாட்டேன். இந்த வருஷம் அப்படிலாம் இருக்காது. இன்னைக்கு கத்தல சொல்றேன். அல்லேலூயா. நேரத்துக்கு முடிக்கணும்னு. அதனால என்ன பண்ணணும்? கதையை கவனமாக பதில சீக்கிரமா சொன்னா டப்பு டப்புலாம் வசனத்துக்குள்ள போயிடலாம். எதற்காக இந்த கதையை உங்களுக்கு சொன்னாங்க சொல்லுங்க? நீ ஏமாற்றப்படக்கூடாது. அல்லேலூயா. உன்
உன் வாழ்க்கையில உனக்கு ஏமாற்றம் வரக்கூடாது என்பதையும் உனக்கு வருகின்ற காரியத்தை நீ புரிந்து கொள்ளத்தக்கதாக சின்ன வயசுல என்ன பண்ணாங்க டீச்சர் கத்து கொடுப்பாங்க. நீ ஏமாத்தப்படக்கூடாது, நீ கவனமா இருக்கணும், வருகின்றவங்க உன்னை இப்படி வஞ்சிப்பான், இப்படி பேசுவான், இப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கதையை நம்ம கேட்டு அந்த கதையாவே விட்டுட்டோம். அதனாலதான் இன்னைக்கு ஏமாத்தப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இருக்குமா, சின்னம் சிறு வயதில் முன் குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் முன் குறித்து விட்டார், தூரம் போயினும் வாக்கு கொடுத்தது மட்டும் அல்ல, வாக்கு மாறாதவர் எனக்கு என் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். அந்த கதையை சொல்வது போல ஆண்டவர் இங்கே ரகசியங்களை வேதத்திலே ஒளித்து வைத்திருக்கிறார். இது வியாக்கியானம் பண்ணத்தக்கதாகத்தான் அபிஷேகத்தையும் மரத்தையும் தேவன் கொடுக்க விரும்புகின்றார். அல்லேலூயா. இந்த வியாக்கியானத்தின் கடைசி பகுதிக்குள்ள கடந்து வந்து விட்டோம். வரங்கள் 9 வரங்களை குறித்து பார்த்துட்டு வந்தோம். இந்த வியாக்கியானத்தின் கடைசி பகுதியில் வந்த நாம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்ததாக சங்கீதம் 23வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்று அந்த ஒருவேளை நிரப்புதலுக்குள்ளே உங்களை கூட்டு விடத்தக்கதாக 4 அனுபவங்களை உங்கள் மத்தியிலே எசேக்கியேல் புத்தகத்தின் 47வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்ததில்ல? எடுத்து எசேக்கியேலுக்கு எழுதின நிருபம் 47வது அதிகாரத்தில் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 47வது அதிகாரம். எத்தனை எல்லா பிள்ளைங்களும் திருப்பினீங்களா? பைபிள் ஒருத்தர் திரும்ப தெரியாம இருக்கக்கூடாது. மகன் வீட்டு போனா டக்கு டக்குன்னு என்ன பண்றாரு, டைப் பண்றாரு, டைப்பிஸ்ட் நினைக்கிறாரு. ஆனா பைபிளை பண்றதுக்கு நமக்கு என்ன வர மாட்டேங்குது, டக்கு டக்கு. ஏன்னா இதை அதை பயன்படுத்துற அளவுக்கு என்ன பண்ண மாட்டேன்றோம். பக்கத்துல கை பிடிச்சிக்க, இதையும் பயன்படுத்தி இதுதான் ஜீவனை உனக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. 47வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நிறுத்தி அந்த 4வது அனுபவத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஒரு சில வாரங்கள் பவுலை குறித்து பேசினேன். அவர் பரலோக தரிசனத்தை குறித்து சொன்னேன்.
அதே காரியத்தை உங்கள் மத்தியில் வைத்து இன்று அதை நிறைவு கொள்ளாமல் வருகின்ற நாட்களில் இருந்து ஒரு சில ரகசியங்களையும் தேவனுடைய அன்பையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மனவாஞ்சியில வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே இந்த காரியத்தை முடிக்க எனக்கு உதவி செய்யட்டும். 5வது வசனம் சொல்கிறது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சலாழமும் ஒண்ணு கடக்க கூடல, இன்னொன்னு கடக்க முடியல. அந்த அனுபவம் ஆவிக்குரிய அனுபவம் எப்படிப்படுத்துமா, உன்னால அதை கடக்கவே முடியாது. அந்த சம்பவத்தை 14 வருஷத்துக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போயிட்டு வந்த அந்த சம்பவத்தை அவரால் மறக்க முடியல. அந்த நினைவுல கடக்க கூடல. 14 வருஷத்துக்கு அப்புறமா அது என்ன பண்ணார் பவுல் அழகா சொல்றப்பா, 14 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் மட்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டான், அவன் சரீரத்தில் இருந்தானோ இல்லையோ நான் அறியேன். அந்த அனுபவம் விசேஷித்த அனுபவம், அது பரலோகத்துக்குரிய அனுபவம். பரலோகத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அனுபவம். பரலோகத்தில் கஞ்சி தாவரிக்கத்தக்கதாக நீ ஆயத்தமாகிவிட்டால் என்னை என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அபிஷேகம்னா என்னன்னு தெரியலைங்களா? ஹல்லேலூயா. அபிஷேகம்னா என்ன? அபிஷேகம் என்ன? நான் உலகத்துல இருந்தா பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பட்டர் அபிஷேகம் எனக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு ஹீரோ இருந்தாரு, அவருக்கு பால்ல என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே ரைட்டு. ஆனா இந்த அபிஷேகம் உண்மையான அபிஷேகம். அது மறைந்து விடும், மாறிவிடும். காலத்துக்கு ஏற்ற ஒன்ன மாதிரி என்ன பண்ணும், தாண்டி போயிருப்போம். ஆனா இந்த அபிஷேகம் நிலையா இருக்கும். உன்னை இந்த இடத்திலிருந்து கடக்க கூடாதபடிக்கு செய்கின்ற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நான் வாசிக்கும் போது என் இருதயம் பூச்சி ஆண்டவர் என்ன ஆண்டவர் வேதம் சொல்லுது, அவர் என்னை நோக்கி மனமுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி போனார். அது அனுபவத்துக்குள்ள நடத்துறாரு. யார் நடத்துறது? இயேசு. அவர் ஒரு நல்ல தூதனம் போல உன்னை நடத்துகின்ற அந்த பக்குவத்துக்குள்ள நீ இருக்கிறையா? இல்ல பிரதர், இன்னும் கத்துக்கவே இல்ல பிரதர், இன்னும் கத்தவே தரல பிரதர், சபைக்கு வந்துட்டேன், சத்தியத்தை அறிஞ்சிட்டேன், ஆனா இன்னும் எப்படி வாழவே தெரியல. என் மேல தரிசனம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த தரிசனத்தின்படி எப்படி வாழ்க்கை வாழணும் தெரியல. போக்கு சொல்றேன். அதுக்காக உன்னை ஆண்டவர் அழைக்கல, இந்த நடி கடக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் அந்த அனுபவத்துக்குள்ளே உன்னை அழைத்துக் கொண்டு வர விரும்புகின்றபடினால அங்க ஒரு காரியம் நடக்குது. என்னவா? அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இது கண்டாயே என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருக்கிறத கண்ட கண்களை மூடி இமேஜினேஷன் பண்ண ஆவியானவரும் கரத்தை பிடிச்சு ஒரு நதியோரத்தில் நடத்தி கொண்டு போறாரு. நீ 2 புறத்திலும் பார்க்கிற, இக்கரையிலும் பார்க்கிற, அக்கரையிலும் பார்க்கிற. அழகழகான கனிகள் தொங்குகிறது, அழகழகான கனிகள் தொங்குகிறது. அது நதியோரத்திலே நாட்டப்பட்ட நல்ல மரமாய் இருக்கிறது. அது செழித்தோங்குகிறது, அது தேவனுக்கு பிரியமாய் கனி கொடுக்கிறது. அந்த மரத்திற்கு தேவையான அபிஷேகம் அந்த நதியிலிருந்து அதற்கு கிடைத்து வருகிறது. அந்த மரமோ அந்த அபிஷேகத்தை தினமும் ருசி பார்த்து கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த கனிகள் ஒன்றும் வீணாக. ஒரு வசனம் நீங்க கேட்கும் போது உங்க அனுபவம் அதுக்குள்ள போயிடும். ஒரு வசனத்தை நீ கேட்கும் போது அதுக்குள்ள நீ கடந்து சென்றாதான் உனக்கு தெரியும். இங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. 47வது வசனத்துல முதல் வசனம் பாத்தீங்கன்னா, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப பண்ணினார். இதோ வாசப்படியிலே கிழக்கிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகின்றதா இருந்தது. இந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எசேக்கியேலை ஆவியில அழைத்துக் கொண்டு போறார், ஆவியில நடத்துறாரு. அந்த அனுபவத்துக்குள்ள வருகின்றபடியால் எசேக்கியேல் இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமான
சபையில வளர்கின்ற நமக்கு ஆவிக்குரிய சிந்தை இல்ல, பேச்சு இல்ல, நடக்கை இல்ல. நாம மாம்ச சிந்தையில இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டு மேய்ந்து விட்டு தான் கடந்து சொல்ற வெளியே போனா உலக பார்ட்டி என்ன பண்ணுது, அதை ஓயாம கேட்டனா. அல்லேலூயா. அதை எதுதான் ஓயாம கேட்கிறோம்? உலக பாட்டு ஒரு நேரமா துக்கம். உங்க துக்கம் சந்தோஷமா மாற சொல்லித்தான உங்களை கை பிடிச்சு கத்தர் அடிச்சுட்டு வந்தாரு. நீ மறுபடியும் எங்க நிக்கிற? பக்கத்துல வச்சு நான் உண்மை நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் எங்குமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் எங்குமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே என்னை காத்திடுவார். தேவனே ராஜனே என்னை காத்திடுவார். எல்லா நேரத்திலும் ஆண்டவரையே தான் சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி என்ன பண்றோம்? சினிமா போட்டு துக்கம் வந்துச்சுன்னா ஸ்டேட்டஸை பார்த்தா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஸ்டேட்டஸை பார்த்தா மூஞ்சி தெரிஞ்சிடும். நீ கிறிஸ்துவ பிள்ளையா இல்ல கிறுக்கு பிள்ளையா தெரிஞ்சிடும். நிறைய பைத்தியங்க தான் சபையில இருக்கு. அல்லேலூயா. நம்ம பார்க்கிற உண்மையாலுமே அப்ப நம்ம ரட்சித்தது எதற்கு? உங்களை டிவி பார்க்க வேணும்னு சொல்ல, ரகசியமா பாரு, சாட்சி கருத்துக்காக. அல்லேலூயா. நீ எதை பண்ணாலும் பயம் ஒரு புறத்துல இருக்கணும். நீ தப்பா இருந்த இடத்துல இருந்து தேவன் என்ன பண்றாரு? நீ தூக்கி எடுத்து வந்திருக்கிறாரு. சில காரியங்களை மாத்துக்கிறதுக்கு காலங்கள் வரும். உங்களை நான் என்ன பண்ணல, இன்னைக்கே போயிட்டு அப்படி சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண, காலங்கள் கடந்து போச்சு. ஆனா மாற்றம் இன்னும் என்ன பண்ணல. ஆலயத்துல வரும்போது அல்லேலூயா ஆமென் எல்லா வாழ்க்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சொந்த வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில கேட்டீங்கன்னா அல்லேலூயா. சிம்சன் தனியாவே சுத்தி இருந்தனால தெல்லாவை பார்த்தான். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் எப்படிதான் இருக்கிறோம்? நம்ம சிங்கிள்ல என்ன சிங்கிள்? சாதா சிங்கிள் கூட கிடையாது. பார்த்து பிசாசு சிங்கிள் ஆயிடும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனுஷன் தனிமையில நான் அடிக்கடியா சினிமா பாட்டு கேட்கறேன்னா அவன் அடிக்கடியா அவனை கேட்க வச்சிருவான். கேட்க வைக்கிறதுல இப்ப ஆடுற தனியா வீட்டுல என்ன பண்ற? காக்கா வலிப்புக்காரனுக்கு சாமி கொடுத்தா ஆடுங்க. தாவீது ஆடினாரு. வீட்டுல ஆடுதாங்க கூட ஆண்டவர் பாட்டை போட்டு ஆடு. யாரு உன்னை கேட்க போறது? அல்லேலூயா. பாக்கிறவங்க சொல்லுவான், பைத்தியனே சொல்லிட்ட உன்னை. ஆண்டவருக்காக நான் கிறிஸ்துவுக்காக பைத்தியமாகவும் ரெடி. சாட்சியா பாடுங்க. எத்தனை பேர் ஸ்டேட்டஸ்ல வச்சாலும் ஆண்டவர் பாடுதான் வைக்கிறீங்க. நான் இங்க கூப்பிட்டு உங்களை 4 வெட்டி சொன்னோம், 5வது வெட்டி 6வது வெட்டி பார்த்தா மறுபடியும் எங்க இருப்ப? இப்ப நேற்று பாஸ்டர் அம்மா சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம நீங்க வச்சுங்க. யாருன்னா ஹைட் பண்ணீங்கன்னா வாரம் வாரம் அவங்க தான் பூஜை. யாராவது இங்க ஹைட் பண்ணீங்கன்னா பாஸ்டமா தான் பாக்குறாங்க, நான் பாக்குறது இல்ல, எனக்கு வேணாது. ஆனா இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? எதுக்கு சொல்லுங்க? நான் நல்லா இருக்கணும் கோசமா, என் பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாது. நீதியின் தேவனுக்கு முன்பாக நான் நடக்கும் பொழுது, ஒருவேளை என் பிள்ளைங்க கூட வரும்பொழுது ஆண்டவரை நம்மள நியாயத்திற்கு நிற்க வச்சால நம்ம சபையா தான் நிற்க வைப்பாரு. நியாயத்திற்கு நிற்க வைக்கும்போது நம்ம சபையா தான் நிற்க வைப்பாரு. இங்க நான் பரிசுத்தன்ற வேஷத்தை போட்டு அங்க வந்து என்ன பண்ண முடியாது? அல்லேலூயா. நான் ஆக்டிங்கா கொடுக்க முடியாது. பரிசுத்தத்துக்குள்ள கடந்து வந்தா நான் பரிசுத்தம். என் வாழ்க்கை பரிசுத்தம், பேச்சு பரிசுத்தம், நடக்க பரிசுத்தம். ஒருவேளை தவறி விழுகிற காலங்கள்லாம் போச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? தூக்கி எடுத்து நீதியின் தேவனுக்கு முன்பாக நடத்தத்தக்கதாக உன்னையும் என்னையும் கரம் பிடிச்சு நடத்தி வராரு. இங்க பாக்குறான் எசேக்கியேல் 2 புறத்திலும் கனிகளால் நிரம்பப்பட்ட அழகான மரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நீ கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் உன்னையும் என்னையும்
நிமித்தம் இங்க அழைத்து வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதற்காக தனமா கணுக்கால் அளவு கொடுத்தாரு, முழங்கால் அளவு கொடுத்தாரு, இடுப்பு அளவு கொடுத்தாரு. இப்ப நீந்தி நீந்தி முழுகத்தக்கதாக அந்த அனுபவத்தை எடுத்து கொடுக்கிறாரு. உனக்கு உலகத்துல கிடைக்கிற சந்தோஷம் தேவனுக்குள்ள கிடைக்கணும். உலக பாடலை நேசிக்கிற நீ எங்கம்மா தேவனுடைய பாடலை நேசிக்கிற? எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ நேசிக்க ஆரம்பிச்சு பாரு, இந்த பாட்டு உனக்கு இன்பமா தோணும். ஹல்லேலூயா. நீ இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். ஹல்லேலூயா. நீ என்ன ஏக்கம்னா எப்படிதான் இருக்கும்? சாட்சியா இருக்கு. எங்க போனாலும் வேத புத்தகத்தை எடுத்துட்டு போ. எந்த இடத்துல சொல்லணும், பார்த்த சொல்லணும். நான் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சிருந்தேன் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி. இன்னைக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு கூட வரணும் போயிட்டு வருவேன். ஆனா நான் 13 ஆண்டு காலங்கள் அவர் இடத்துல வேலை செஞ்சிருந்தேன். இன்னைக்கும் என்ன நம்புறாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டு பெட்ரூம் வரைக்கும் நான் போறதுக்கான அனுமதி உண்டு. ஹல்லேலூயா. அவங்க வீட்டு பெட்ரூம் வரைக்கும் உள்ள போற வரைக்கும் எனக்கு அனுமதி உண்டு. பெரிய பணக்காரங்க தான். அவங்க நம்புறதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க? என் திறமை இல்லை, தாளந்து இல்லை. ஹல்லேலூயா. உலகத்துல வாழும்போது நீ வேலை செஞ்சு கொடுக்கணும். வேலை செஞ்சிருக்கும் போது முழு நேரமும் என்னை நம்பி என்னை வண்டியை கொடுக்கணும். நான் வண்டி கூடவே தான் இருப்பேன். வேற எங்கேயும் போக மாட்டேன், யாரையும் பேச மாட்டேன். என் முழு நேரம் வாழ்க்கையை பற்றி தான் வேதம் வாசிக்கணும், வேதம் வாசிக்கணும், வேதம் வாசிக்கணும். ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டே இருப்பேன். வெளியே போனா பேச்சு வர்றோம். 4 நண்பர்களுக்குள்ள போனா தான் அவன் எங்க அம்மா கூப்பிடுவான், அவங்க அம்மா கூப்பிடணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நட்பு அப்படிதானே இருக்குது. வாங்க பிரதர், போங்க பிரதர், பிரைஸ்லாட் பிரதர்லாம் இப்போ நம்ம நட்பை வச்சுக்கிறது இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க பிரதர் எங்க நட்பெல்லாம் பிரைஸ்லாட் தான்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க. இங்கிருந்து போனோன்னு எங்க போயிடுறோம்? உலகத்தின் வழக்கம். ஆவிக்குரிய தம்பினாலும் அவனுக்குன்னும் என்ன வழக்கம் தான் வருது. இங்க ஓகே பிரதர், அங்க போய் பார்க்கணும், அப்படியே கையை விரிச்சுக்கணும். நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஆடுறதோ, ரயில்வே ஸ்டேஷன்ல ஆடுறதோ, வீட்டுல ஆடுறதுன்னு சேர்த்து சொல்றேன். சிரிக்கிற நாமளும் என்ன பண்ணணும்? ஐயோ நம்மளும் மாட்டிக்கிறோம். பின்னாடி பின்னாடி வரேன். ஹல்லேலூயா. சாட்சியா வாழுங்க. ஏன்னா அதுக்கு தான் உங்களை தேவன் தெரிஞ்சுக்கொண்டு இன்னைக்கு 4வது அனுபவத்துக்குள்ள கடந்து வரோம். அங்க எசேக்கியேல் பார்க்கறான். இப்ப எசேக்கியேல் என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க? என்ன பண்ணிருக்கணும்? நல்லா அந்த நாள்ல இருக்கிற ஃபேமஸான பண்ணிருக்கலாம்ல. ஆனா அவன் என்ன ஏற்காருன்னா ஆண்டவர் மட்டும்தான். அந்த அனுபவத்துக்குள்ள எந்த மனுஷன் தன்னை முழுமையா, கொஞ்சம் இந்த ப்ராசஸ் கஷ்டம். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். நான் மற்றவங்களுக்கு முன்னாடி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழனா கஷ்டம் தான். உன் சந்தோஷத்தை கெடுக்கணும்ல, ஆனா உன் சந்தோஷம் அவரா இருக்கட்டும் சொல்ல விரும்புறேன். மத்தவங்க பாக்குறவங்க உன்னால 2 பேர் ரட்சிக்கப்படுனா நீ சிறுவப்பட்ட கிட்ட அவன் போய் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நீ சிறுவப்பட்ட கிட்ட எப்படிமா ரட்சிக்கப்படுவான்? உன்னை பார்த்தா நீ கிறிஸ்துவ பெண்கள் 2 பெருமன் செய்ய ஒரு சாட்சியில சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்கின்றவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவனா. இது எதுக்கு சொல்றாங்க சொல்லுங்க? கிறிஸ்துவ சினிமா பாட்டு கேட்கிறாங்க. ஐயா கேட்கலாமா? கேட்கலாமா? ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிதம்மா? ஒருவேளை அப்படி ஒரு காரிய சூழ்நிலை வந்து சொல்ற ஆண்டவரே யாரும் இல்லை, அதை மறக்க முடியல, அங்க பாடி தொலைச்சுடாத விட்டு போயிட்ட அந்த இடத்துல இருந்து. நீ 4 பேருக்கு என்ன பண்ற? ஸ்டேட்டஸ் போடுற காட்டி, உன் பிக்சரை கொண்டு என் கிட்ட காட்டி. ஹல்லேலூயா. அப்புறம் உங்களை ஆவிக்குரிய பிள்ளைய வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? நீ மாம்சத்துல இருந்துட்டு போயிடலாம. உங்ககிட்ட நான் ஆதாயப்படுத்துறதுக்கு மட்டுமே நான் என்ன பண்ணலாம்? சபையினுடைய காரியத்தில் இருக்கலாமா? இங்கிருந்து நான் போக சொல்ல கர்த்தர் என்ன பார்த்து நான் பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. உன் பிள்ளைகள் உண்மையும் முத்தோடு கூட வளர்த்தாயா? ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக நேரத்தில் தேவனோடு கூட இசைந்து இருந்து பாருங்க, சில காரியம் வராது. போடுங்க, எல்லாருமே ஸ்டேட்டஸ் போடுங்க. நான் ஆண்டவர் பாட்டை வச்சு போடும்போது பார்க்கறோம் சொல்லணும், இவன் கர்த்தருடைய பிள்ளை போல இருக்கு. 10 நாள் ஆண்டவர் பாட்டை வைப்பேன், 11ஆவது நாள் மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? என்னப்பா ஆயிடும்? ஹல்லேலூயா. 11ஆவது நாள் மறுபடியும் ஃபீலிங் ஆயிடுவாரு. ஃபீலிங் எங்க காட்டுவாரு? ஸ்டேட்டஸ்ல காட்டுவாரு. அம்மா திட்டினாலும் ஸ்டேட்டஸ்ல காட்டுவாரு, அப்பா திட்டினா
ஸ்டேட்டஸ்ல காட்டினாரு. அன்பு நிறைந்தவத்தினால எங்க காட்டினாரு? அல்லேலூயா. இதெல்லாம் உங்க வீக்னஸ் வெளியே காட்டுறீங்கன்னு அர்த்தம். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்து கொள்ளாது. ஆண்டவர் இங்கே உன்னை நடத்த விரும்புகின்றார். இந்த வழி கனி கொடுக்கின்ற வாழ்க்கை, இந்த வழி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நீந்தி நீந்தி முழுகத்தக்கதான வாழ்க்கை, இது கிடைக்க கூடாதபடிக்கான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அங்கே அவர் சொல்கிறார், அவர் என்னை நோக்கி மனபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமா பார்க்க சொல்ற ஆண்டவர். பார்ப்பா, உலகத்தின் காரியத்தை பாரு, உலகத்தின் காரியத்தை பாரு என்று சொல்லி ஆண்டவர் அழைச்சிட்டு போல அங்கு கனி கொடுத்து நின்று கொண்டிருக்கிற நல்ல மரங்களை பாரு. நம்ம பார்வை யார் மேல பிரதர்? சகோதரியே, என் பார்வை யார் மேல? சகோதரனே, உன் பார்வை யார் மேல? உலகத்தின் பார்வை பார்த்தோம்னா உலகத்தின் காரியத்துலதான் வாழ்க்கை இருக்கும். என்ன சொல்றாங்க? அவங்க அப்படிங்கிறாங்க, இவங்க அப்படிங்கிறாங்க, நீ எப்படி இருக்கிற? ஒருவேளை உங்களை கண்டனம் பண்ணது என் காரியம் இல்ல, ஆனா சாட்சியா இருங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, அவெல்லாம் எனக்கு தகுதியா இருக்குமா? நானும் மத்தவங்க போல என்ன பண்ண எல்லாம் செய்யலாம், ஆனா தகுதியா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா எவனுக்கு தகுதியா தோணுமோ அவன் அதை செய்யட்டும். நான்ல பாப்பேன். ஒருவேளை நீங்க இதே காரியத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு வெல்கம் ஓகே கொடுத்து நீங்க போ உலகத்திலே இருக்கலாம், தப்பே கிடையாது. நீ ரட்சிக்கப்பட போறது இல்ல. சிறு நரிகளும் கொடி நரிகளும் என்ன பண்ணும்? தோட்டத்துக்கு எடுத்துரும். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயம் தான் பிரதர், அது இருதயத்துக்குள்ள கடந்து வந்தது. நைட்டு தான் ஒரே சாங்கு, காலையில பார்த்தா சாங்கு எங்க வந்துச்சு? நீ எதை பாக்குற? எதப்போ பாக்குற? நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை பார்ப்பாயானால் உங்க என்ன ஏற்க எல்லாம் இங்கே நான் ஆண்டவரே, நான் ஒன்னும் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க போல நான் மாறின ஆண்டவரே, உங்க போல நான் பேசணும், உங்க போல செயல்படணும், உங்களுடைய சாயலாய் நான் மாறிவிட வேண்டும் என்று நினைப்பாயானால் நீ தேவ சாயலாய் மாறிவிடுவாய். அங்க அவன் பார்க்கிறான். அழகா அவர் சொல்றாரு, கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப கொண்டு போனார். நான் நடந்து வருகையிலே இதோ நதியோரத்திலே இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டு போய் வனாந்தரம் வழியாய் ஓடி கடலிலே விழுந்து இது கடலிலே பாய்ந்து விழுந்த பின் அதின் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அல்லேலூயா. நம்ம எந்த வழியா வேணாலும் போலாம், ஆனா ஆரோக்கியம் ஆகின்ற முடிவுக்குள்ள கடந்து போனோம். எனவே நாங்க அழகா சொல்லி என்னன்ட்டு, ஒருவேளை கிழக்கு தேசத்தில் புறப்பட்டு போய் வனாந்தர வழியா போகுது, ஓடி போய் எங்க விழுது? கடல்ல விழுது. நம்ம எப்படி போலாம்? நம்ம பாதை வனாந்தரமா இருக்கலாம், நமக்கு முற்கள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், ஆனா இதெல்லாம் நீ ஊடுருவி பாய்ந்து கடலிலே சங்கமிக்கும் பொழுது உனக்குள்ளே ஆரோக்கியம் வரத்தக்கதாக. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் கடல்? இல்ல இல்ல, உன் வாழ்க்கை முடிந்து நீ பரலோகத்திலே போய் விழும் பொழுது அங்கே ஆரோக்கியம். அல்லேலூயா. அங்க என்னதான் இருக்கும்? ஆரோக்கியம். வேதம் அங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும், அல்லேலூயா, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழித்துதானே, செல்லும் இடமெல்லாம் செழித்துதானே. Yeah.
எத்தனை பேரை பார்த்தா நீங்க ரொம்ப ஹோலியா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க போனாவே ஆறுதலுக்கா? அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க போனா சொல்றாங்க, அக்கா வந்தாலே என் வீடு ஆசீர்வாதம் தான், ஒரு அண்ணன் வந்தா ஆசீர்வாதம், நீங்க போனாலே அப்படின்னு எத்தனை பேர் சொல்றாங்க? ஏன் இந்த அனுபவம்லாம் உங்க வாழ்க்கையில வரல சொல்லுங்க? ஏன் வரல? ஏன்னா தேவனோட உறவு இல்லை, அவர் எதிர்பார்க்கிற இடத்துல நீங்க இல்லை, அவருடைய அன்புல நீங்க நினைச்சல, உலகத்துக்கு கொடுக்கிற நேரத்தை தேவனுக்கு கொடுக்க யோசிக்கிறது இல்லை. மற்ற விஷயத்துல அத்தனை துரிதமா செயல்படுகின்ற நம்ம தேவ காரியம்னா பிந்தி 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 தான் வரும். அல்லேலூயா. முந்தி நடப்பவரோடு கூட நடக்கின்ற ஜனங்களை தேடி ஆண்டவர் இந்த ஆண்டில வந்திருக்கிறார். குற்றம் குறை கொஞ்சம் இருக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சு அவர்களை அடித்துக் கொண்டு போகிறார். எனக்கு பிந்தி நடக்கிறவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆண்டவர் இந்த ஆண்டுல. ஒருவேளை இன்னும் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாதபடிக்கு இருக்கிறவன் எனக்கு வேண்டாம், கணுக்கால அளவு போதாத ஆண்டவரே, முழங்கால அளவு வேணும். எலிசாவிடத்துல கேட்டா சொல்லுவான், எனக்கு இரட்ட தலையா வேணும். அவன் கேட்டதெல்லாம் பணமோ காசோ இல்ல, அவன் கேட்டதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இரட்ட தனியா வேணும். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை காண்கின்ற அந்த இடத்துல நீ பார்க்கின்ற இடமெல்லாம் கனி நிறைந்த மரங்கள் இருக்கிறது. அது கர்த்தருக்காக ஒரு நாள் சாட்சி கொடுத்த மரங்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினது, கர்த்தருக்காக எல்லா நேரத்திலும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் அன்பில் இருந்து என்னை பிரிக்க கூடாதபடிக்கு நடத்தத்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா. அந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது போற இடமெல்லாம் ஆரோக்கியம், அது பாய இடமெல்லாம் பரிசுத்தம், அது சென்ற இடமெல்லாம் ஆறுதல், அது எங்க போனாலும் ஆசீர்வாதம். உன் வாழ்க்கை எப்ப மாறும்? எப்ப நீ தேவனுக்குள்ள ஆண்டவரே என்ன முழுவதுமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட உன்னையே தேடுற ஆண்டவரே, நான் சாட்சியா வாழற ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஆண்டுல என்னால சாட்சியா வாழ முடியல, நீங்க என்ன நம்புறீங்கன்னா நான் கண்டிப்பா அதை கேட்ட ஒரு வாழ்க்கை வாழற ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்க வச்ச ஸ்டேட்டஸ் உங்களுக்கு மன நிறைவை கொடுத்துருச்சு? எத்தனை பேர் கொடுத்துச்சுப்பா மன நிறைவை? எத்தனை பேருக்கு கொடுத்துச்சு? இல்லையே. தேவனை தேடக்கூடாதபடிக்கு இன்னும் தூரம் தானே தரிச்சிச்சு. சாட்சியற்ற வாழ்க்கை தானே வாழ வச்சது. உன்னை சத்திய ஆவியானவர் உணர முடியாதபடிக்கு தானே இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணு வச்சா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு வேற. ஏன்னா பழகுகள் எல்லாம் புதுசு. இப்போ நியூ பிரதர். நானு பரலோகத்துல அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. நீ பழைய காலத்துல உலகத்தின் ஓட்டத்தையே ஓடிக்கொண்டிருந்தா நீ வேண்டாம், உன் அழகு எல்லாம் ஒரு நாளைக்கு காணாம போயிடும், நீ அற்பமாய் நினைக்கப்படுவா, தேவ சமூகத்திலிருந்து அறிவறுக்கப்படுவ. சிம்சோனுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் தெரியல, நான் எப்படி வேணாலும் வாழ்க்கை வாழ நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு முறையும் சிம்சோனுக்கு உதவி செய்தது பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு முறையும் உதவி செய்து கொண்டே இருக்கிறாரு. அவன் ஏதாவது துக்கப்பட்ட உடனே ஆவியானவர் இறங்கி வந்துறாரு. உன் துக்கத்தை சந்தோஷமா மாத்ததுக்கு ஆவியானவர், அவரை சந்தோஷப்படுறதுக்கு நீ வேணாவா? கேளுங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க. உன் துக்கம் சந்தோஷமா மாத்தனா ஆவியானவர் வேணும். ஆனா அவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ என்ன காரியம் செஞ்ச பிரதர்? ஏன் கேக்குறீங்க? அங்க போன ஸ்தோத்திரம் இல்லாம நான் எங்கேயும் போறது இல்ல. பக்கத்துல வச்சு சொல்லு, நான் போற இடம்லாம் ஆரோக்கியம், குடும்பம் கட்டுறது. எந்த வீட்டுக்குள்ள போனாலும் நான் இருந்து நல்லா இருக்கிற குடும்பம். நான் எங்க போனாலும் ஹோலி பிரதர். நம்மளை பார்த்து ஸ்டேட்டஸ்ல திருடி வைக்குது, அது ஒரு கூட்டம் இருக்குது. ஏன் பாரு, பரிசுத்தம். உன் பரிசுத்தம் என்னாச்சு? பக்கத்துல கை வச்சு சொல்லு. நீ நினைக்கிற அவங்க பாவத்தை உங்க மேல கூட்டி வைக்கிறாங்க, அவங்க ஸ்டேட்டஸ் அவங்க டெவலப் பண்ணும்போது உன் பரிசுத்தம் அவங்கள பிடிச்சிக்குது.
ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு முன்னாடி எப்படி நிற்பீங்க? நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பாவத்தை அவங்க பாவத்தையும் சேர்த்து ஆண்டவர் யார்கிட்ட கணக்க பாரு. சிலுவையில் அறையப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, இவரை சிலுவையில் அறையுங்கள், எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீது பாவங்கள் வந்து சேரட்டும். சும்மா விட்டு போல உன் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போற. நீ மற்றவங்களை அழிக்கிற நினைச்சு உன்னையும் உன் ஜெனரேஷனையும் அழித்துக் கொண்டதை மறந்து விடாதே. உலக ஸ்நேக தேவனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் எப்படியோ அதே மாதிரி உலக ஸ்நேகம் என்னையாரும் பார்க்கறது நினைக்காத. வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒருவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி நான் நிர்வாணி. நான் எதை செஞ்சாலும் சரி. பக்தன் சொல்றான், பூமியின் ஆழத்துல படுக்கப்பட்டாலே உனக்கு தெரிந்த ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லா தெரியும். தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு காரியம் தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட தூதர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? அனுதினமும் நீ என்னென்ன காரியத்தை செய்கிறியோ அதை கொண்டு அங்க ஜீவ புத்தகத்துல எழுதிட்டு வராங்க. ஞாபக புத்தகம் ஒரு புத்தகம் பரலோகத்துல இருக்குது. நீ மறந்துடுவ, ஆண்டவர் மறக்க மாட்டாரு. நீ ஒவ்வொரு நாள் இந்த நாள் ஆண்டவரே கிருபையா கொடுத்தீங்க ஆண்டவரே, இந்த காலை வேளையில உமது கிருபை என்னை எழுப்பிட்டு ஆண்டவரே, இந்த நாளில உனக்கு செய்ய வேண்டிய நன்மை. ஒரு நாள்ல எத்தனை முறை தேவனுக்கு நன்றி சொல்றோம்? ஒரு நாள்ல 3000 முறை போன் எடுத்து பார்த்து எவன் பார்த்தான் எதை உன் வாழ்க்கையில எங்க போது சொல்லு. ஆனா கொடுத்தது யாரு? இந்த வாழ்க்கையை வாழத்தக்கதாக கிருபை பாராட்டினவர் யாரோ? சொல்லும் காலைதோறும் கிருபைகள் புதியவைகள் ஆண்டவரே. ஆனா கிருபையை கொடுத்தவருக்கு நேரத்தை செலவழிக்கிறது இல்லை. இந்த சாப்பாடை பார்க்கும்போது ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை யாருக்கும் சாப்பாடு போது எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா ஆண்டவரே, நன்றி என்று சொல்ல மறந்து விட்டோம். நல்ல உடைய போடும்போது ஆண்டவரே, இந்த உடைய எனக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல எனக்கு நடக்கத்தக்கதாக பலனை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை நீ படுத்த படுக்கையா இருந்தா எத்தனை பேர் உன் பக்கத்துல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிற. இன்னைக்கு உன்னை அமர்த்தி அழைத்து வந்து ஆண்டவர் தேவ சமூகத்தில் அமர்த்திருப்பது எதற்காக சொல்லு? எதற்காகமா? நீ அடுத்தவங்களுக்கு உன் கிரியேஷனை காமிக்கிறதுக்கா, இல்ல ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்துறதுக்கா? வேதம் சொல்லுகிறது, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமும், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமும், சேரும் இடமெல்லாம் மாறுதலும், நீ சொல்லும் இடமெல்லாம் செழிப்பிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலரை குறித்து நான் வேதத்தில் படித்துக் கொண்டே இருந்தேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து வாசிப்போம். 14வது அதிகாரத்தை பார்ப்போம். முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. 14:1 வாசிங்க. சாப்டர் 14. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக என்ன பண்ணாங்க? வார்த்தைகள் மற்றவர்களை தேவனுக்குள்ளே கொண்டு வரணும். நீ போகும் இடமெல்லாம் எப்படிதான் இருக்கணும்? ஆரோக்கியம் வரணும். பாவத்தில் இருக்கிறான், பரிசுத்தமா இருக்கிறான், தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறான். ஆனா உன் வார்த்தை அவர்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வரத்தக்கதாக ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா? அவன் போய் பிரசங்கிக்கிறான். கிரேக்கரும், ஹல்லேலூயா, யாரு? ஜமாலயத்தில் யூதர்களும் கிரேக்கர்களும் என்ன பண்றாங்க? விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கம் நடக்கப்பட்டது. அவங்க விசுவாசிக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். விசுவாசியான யூதர்கள் சகோதரருக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? புறஜாதியுடைய மனதை எழுப்பிவிட்டு பகையை உண்டாக்கினார்கள். அப்ப பகையை உண்டாக்கத்தக்கதாக காரியம் யார்கிட்ட வருது? இல்ல, தேவனை விசுவாசிக்காத ஜனங்கள் தேவனுக்கு பாயான காரியத்தை செய்கின்றீர்கள். இது ஆண்டவருக்கு பிடிக்கும் சொல்லிட்டு செய்யுங்களா? இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? நீங்க செய்யற காரியம் எத்தனை பேர் சொல்லுங்க, நாங்க செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும்.
அப்போ பகையை உண்டாக்கத்தக்கதாக காரியத்தை செய்யும்போது உனக்கு தெரியல, ஆண்டவரே நான் விசுவாசியின் பேரு, ஆனா உனக்கு நான் பகையை உண்டாக்குற காரியத்தை செய்யறேன். ஆனா நான் போக இடமெல்லாம் எது இருக்கணும்? ஆரோக்கியம் வரணும். எப்படி வரணும்? அல்லேலூயா. என் சாட்சி மற்றவங்களை தொடர்த்தக்கதாக இருக்கிறதா? என் பேசுகிற வார்த்தை மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா? யூதனும் கிரேக்கரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக விசுவாசிக்கப்படத்தக்கதாக பேசினார் பவுல். விசுவாசியாதவர்கள் என்ன பண்ணாங்க? பகையை உண்டாக்கினார்கள். வாசிங்கம்மா. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபை உள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் கையினாலே செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். அல்லேலூயா. பரிசுத்தத்தில் ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் அனுகிரகம் பண்றார். அநேக நாள் கர்த்தரை முன்னிட்டு பிரசங்கிக்கிறார். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. பரிசுத்தத்திற்குள்ள எல்லா காரியங்கள் அங்கே நிகழ்கின்றது. நீ போற இடத்துல ஆரோக்கியம் இருக்கணும். இரண்டாவது, நீங்க நிக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்கணும். உன் பரிசுத்தம் அற்புதத்தை நடத்தி விடும். அல்லேலூயா. அனுகிரகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் வேண்டும் என்று புற ஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணியிருக்கையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லிஸ்திரியாக்கும் தெருபைக்கும் அவைகளில் உள்ள சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை என்ன பண்றாங்க? நம்ம போற இடம் ஆரோக்கியம். அந்த நதி எங்க போறாங்களோ ஆரோக்கியம். நல்ல பாருங்க. லிஸ்திரியாவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதல் சப்பானியா இருந்தார். ஒரு பொழுது என்ன பண்ண நடவாமல் காதல் வழங்காதவனாய் உட்கார்ந்து இருந்தான். பவுல் பேசுகிறத யார் கேட்கிறது? சப்பானி கேட்கிறான். பவுல் பேசுகிறத சப்பானி கேட்கிறான். ஒருவேளை உன் வார்த்தைகளை எத்தனையோ பேர் குணமாய் உலகத்தில் இருக்கிறவர்கள் கேட்கலாம். கேட்கிற எத்தனை பேர் தேவனுக்குள்ளே வேறு கொண்டு எழுந்தார்கள். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சப்பானிகளா இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்கலாம். இன்னும் அந்த அடிமத்தனம் அவர்கள் பூமியோடு இருக்க கட்டி இருக்கிறபடினாலே எடுத்து பிரகாசிக்க கூடாதபடிக்கு இருக்கிறார்கள். ஆனால் உனக்கு எனக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து எழுந்து பிரகாசி ஓடி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்னை உதித்ததென்று உன்னை வாக்கு தத்தங்களினால் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டு ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக வெளிச்சம் என்னிலே உண்டாகட்டும் என்று கேட்கப் போகின்றீர்கள். பவுல் அங்க போனா பிரசங்கிக்கிறான். தாயின் வயிற்றிலிருந்து ஏறவர் சப்பானி. நம்ம சொல்ல சில மனுஷனை இவனை மாற்றவே முடியாது. அறிக்கை எங்க இருந்து வருது? ஆவிக்குரிய வாயிலிருந்து வருது. இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? பக்கத்துல முதல்ல நீ மாறு. அவிசுவாசமான வார்த்தையை பேசுகின்ற நாவுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. நான் பரிசுத்தத்தை பேசுறேன், விசுவாசத்தை பேசுறேன், தேவனுக்கு பிரியமா பேசுறேன், பவுல போல பேசுறேன் ஆண்டவரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிடும் அருமை நேசரே. நான் மாறவே என்னை மாற்றிடும் அருமை நேசரே. என் சிங்க மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிங்க மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றுகிறோம். நான்
ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க மாறவே மாட்டீங்க. இந்த வருஷமும் நான் இப்படியே இருக்கிறேன் பிரதர். பக்கத்துல கைவிட்டுகளே, எத்தனை வருஷம் தான் குந்தி குந்தி நடப்பேன். என் மகனை கேட்டா எனக்கு 19 வயசாவே தரலன்றான். அல்லேலூயா. காலங்களை கடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வாலிபத்திலிருந்து எங்க போயிடுவாங்க? குடும்பத்துக்குள்ள போவான். அவன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போவான், அடுத்த கட்டத்துக்கு போவான். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் இந்த சைக்கிள் ரொட்டேஷன் நடக்கும். ஆனா நான் எதை சாதித்து வந்து விட்டேன், எதை கற்றுக் கொடுக்க போகின்றேன், மற்றவர்களுக்காக நான் எப்படி சாட்சியா வாழ்ந்தேன். அங்க பவுல் பேசி கொண்டு இருக்கிறான். அந்த வார்த்தை ஒரு சப்பானி உட்கார்ந்து கேட்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தாயின் கர்ப்பத்திலே சப்பானி ஆக்கப்பட்டவன். அல்லேலூயா. பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, என்ன விசுவாசம்? அல்லேலூயா. இப்ப நம்ம கிட்ட கேட்க பல வகை கொடுக்கல. உங்ககிட்ட ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்குதா? கேளுங்க கேளுங்க. என்ன சொன்னாங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு ஏற்ற விசுவாசம். அப்ப ஏன் பிரதர் மாறுறீங்க? ஏன் பிரதர்? நீங்க டாக்ஸ் கொடுத்து வீடியோ எடுத்து போட பார்க்க மாட்டாங்களா? நிறைய வாலிப பிள்ளைங்க தொடுவாங்க. நீ ஒருத்தன் ட்ராக்ஸ் விட்டுமா, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு நீ ஒரு ட்ராக்ஸ் கொடுத்து அந்த காரியத்தை செய்ய. நீ உலகத்துக்கு உன்னை காட்டத்தை காட்டலாம், உன்னத தேவனுக்கு உன்னை காட்டி வர. நான் சாட்சியா ஒரு காரியத்தை செஞ்சு உன்னை பார்க்கிற ஒரு தம்பியோ தங்கச்சியோ அக்காவை போலவே அண்ணனை போலவே நானும் இயேசுவை பார்த்து அதிகமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சா அதான் சாட்சி. அது ஒரு நாள் இருந்துடக்கூடாது. ஆண்டு முழுவதும் சொன்னாக்கா, உன்னால நான் ஒரு காலத்துல பாட்டை கேட்டேன், நானும் பாட்டை கேட்டேன், அப்படியே நானும் பாட்டு பாடுவோம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம், தேவ சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு நடந்தோம். நான் ஒரு நாள் கர்த்தரைகளை தொட்டார். கர்த்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு கடந்த அந்த பாடல் மூலமா தான் என்னை ரட்சித்தாரு. அந்த பாட்டு என்னை தொடத்தக்கதாக, அந்த பாட்டு என்னை இழுத்தது, தேவ சமூகத்துல கொண்டு போனது, நிக்க வச்சது, ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சி பகர் வச்சு இன்னைக்கு ஊழியக்காரனாய் மாற்றி விட்டது. தேவையற்ற பாட்டை போட்டு ஆவிக்குரிய சாகடித்து விட்டுட்டு சத்தியத்தை மீண்டு கொள்ளத்தக்கதாக இனி சாட்சியோடு கூட வாழ்வன்னு எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? எல்லாம் கண்ணா முடியலாம், முடியல, எல்லாம் கண்ணா முடியும். ஒருத்தரையும் ஒருத்தரும் பார்க்க கூடாது. இந்த ஓர கண்ணால பார்க்கறது, ஒன்றை கண்ணால பார்க்கணும், அப்படியே உன் கண்ணு அப்படியே ஆயிடும். ஆண்டவருக்கு நேரா ஒருவேளை உண்மையா வாழறதுக்கு ஒப்பு கொடுக்க முடியும்னா நீ ஒப்பு கொடு. இல்லைன்னா இந்த ஆண்டு உனக்கு திறந்த வாசல் தான். நீ உலகத்தோடு கூட போனாலும் யாரும் உனக்கு கேட்கப்படல. ஏசா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம் அவன் தான். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பயன்படுத்த முடியாம போனதுக்கு காரணம் அவன் தான். நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறேனா இல்ல பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நான் தூரம் போறேனா? சாட்சியோடு வாழ்வேனா? உன் மனது கையை உயர்த்து. ஆண்டவரே, நான் சாட்சியோடு வாழ ஆண்டவர் அறிக்கை பண்ண வாயை தந்து நானும் உன்னை பார்க்கல, நான் சாட்சியோடு வாழ முடியும். வாழ முடியும்னா சத்தம் தேவனுக்கு பெரியமா ஏற்படும். சாட்சியோடு வாழ ஆண்டவர் ஒரு வாழ்க்கை தான். நாளைக்கு எனக்கு நிச்சயமா தெரியாது. நாளைக்கு ஒருத்தர் நான் நரகத்துல தள்ளுகிட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நாளைக்கு எனக்கு நரகத்துல தள்ளக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். நீ ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை என்னிடத்துல வைத்தபடினால என்னிடத்துல வந்து நீங்க பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. உடைத்திருங்க ஆண்டவரே, உருவாக்குங்க, உங்க போல மாற்றிடுங்க. சாட்சி உள்ள 33 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் சாட்சியோடு வாழ்ந்து ஆண்டவரே, எங்களால வாழ முடியல, ஏன்னு தெரியல. நீங்க எங்களை சரண்டர் பண்ற ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய. வாக்கு கடங்காத பெரும்பூச்சிக்கள் கூட எங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கிற ஆவியானவர் தானே. கொடுக்கிற ஆண்டவரே, கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இனி செய்ய மாட்டேன், இனி சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ மாட்டேன், சாட்சி இல்லாமல் செயல்பட மாட்டேன், சாட்சி
சாட்சி இல்லாம நடக்க மாட்டேன், சாட்சி இல்லாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்காதுன்னு தங்களை ஒப்பு கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்த அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்குள் உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமாய் சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் பார்க்கிறவங்க சொன்னோம், இயேசு கிறிஸ்துவின் சாயலான மனுஷன் வந்துட்டான். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தா சொன்னோம், தேவ சாயலுடைய மனுஷன் வந்துட்டான், தேவனை தரித்து கொள்கிற மனுஷன் வந்துட்டான். கர்த்தர் உங்க காலேஜில சாட்சி வைப்பாரு, கர்த்தர் உங்க பள்ளிக்கூடத்துல சாட்சி வைப்பாரு. ஆவியானவர் சொல்றாரு, நீ வேலை ஸ்தலத்துல சாட்சியா இருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டு நீ எப்ப சாட்சியா வாழ நினைக்கிறியோ உன் கரத்துல அற்புதங்கள் நடக்கும். உன் வேலை ஸ்தலத்துல, உன் கல்லூரியில, உன் பள்ளிக்கூடத்துல உன்னை கொண்டு தேவன் அற்புதங்களை நடத்துவார். இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு சப்பானியா இருந்தவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து எழுந்துட முடியல. இந்த காரியம் மறுபடியும் அமர வச்சு கொண்டே இருந்தது. அவனால எழுந்துக்க முடியல. ஆனால் கர்த்தருடைய சத்தம் கடந்து வந்தது, அவன் நாட்களை மாற்றினது. சப்பானி எழுந்திருக்கல. வேதம் சொல்லுது, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் எழுந்தான், குதித்தெழுந்தான். ஹல்லேலூயா. வாழ்க்கை பாவத்தை விட்டு குதித்து எழு. போதும், இதுவரைக்கும் வாழ்ந்த காரியங்கள் போதும். இனியாவது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், நெருங்கும் போதெல்லாம் யார் என்ன கைவிட்டாரோ கைவிட மாட்டார். யார் என்ன கைவிட்டாரோ கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்ன கைவிட்டாரோ போன இடம்லாம் ஆரோக்கியம். பவுல் எங்க போனாலும் ஆரோக்கியம், எங்க போனாலும் விசுவாசிக்கிறாங்க, எங்க போனாலும் தேவ சத்தத்தை கேட்கிறாங்க, எங்க போனாலும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. அங்க பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவனை மனுஷன் ரூபம் எடுத்து பார்க்கிறவங்க சொல்றோம், அக்கா சாட்சியா இருக்கிறாங்க, அண்ணன் சாட்சியா இருக்கிறாரு, தம்பி சாட்சியா இருக்கிறாரு, இவங்களை பார்த்துதான் நான் தேவனையே தெரிஞ்சு கொண்டேன். உன்னை பார்த்து உண்மையான தேவனை ஜனங்கள் தெரிந்து கொள்ளட்டும். பவுலுக்குள்ள இருந்த ஒரு காரியத்தை அழகா சொல்லப்பட்டிருக்கோம். ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்தார்கள் என்று விக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டினவனாக சொல்லி பர்னபாவை யூப்பித்தர் என்று பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவன் என்ன சொன்னாங்க? அவன் இருட்டிலே பிரகாசிக்கிறான்பா. இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே என்னது வழி ஒண்ணும் இல்ல, அறியாமல் தவிக்கையில். அப்போ என்ன நடந்துதான்? என்னவோ நடந்துதான். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல்
சொல்ல இருட்டிலையும் பிரகாசிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா அது மெர்க்குரிய போல எத்தனை பேர் மத்தியில இருந்தாலும் உன்னை பிரகாசிக்க செய்யும். நீங்க நினைக்கிறது என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் உலகத்தான். பவுலை சுத்தி அங்க யார் இருந்தது? அங்க வேதம் அழகா சொல்கிறது இல்ல, முன்னாடி பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்தார்கள் என்று லிக்கோனியா பாஷையில பேசினாங்க. கிரேக்க பாஷையில பேசல. அல்லேலூயா. ஒரு ஜாதிகள் இருக்கலாம், ஆனா அங்கேயும் ஆண்டவர் பிரகாசிக்க விரும்புகிறார். அங்கேயும் தேவன் உன்னை வெளிச்சமாய் காண்பிக்க விரும்புகிறார். இந்த மெர்க்குரிக்கு ஒரு தன்மை உண்டு தெரியுங்களா? அது இருட்டிலையும் சில வாட்சில மெர்க்குரி வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அது லைட் ஆஃப் பண்ணா என்ன பண்ணும்? நான் இங்கதான் இருக்கிறேன், நான் இங்கதான் இருக்கிறேன், நான் இங்கதான் இருக்கிறேன்னு காட்டும். நீ உலகத்து நடுவில் இருந்தாலும் சொல்லு, கர்த்தருடைய பிள்ளை நான் இங்க நான் இருக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 5-6 வாலிப பிள்ளைங்க வாடகை இருந்தாங்க. அதுல நடுவுல ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தான். எல்லாருமே ஒரே சண்டை போடுவாங்க, பேசிப்பாங்க. ஆனா அந்த தம்பி மட்டும் எப்பயுமே சைலண்டா இருப்பான். அந்த வீட்டை நடத்தத்தக்கதாக பொறுப்பு அந்த தம்பி மேல இருந்தது. அவன் கவனத்தோடு கூட நடத்துவான். ஆண்டவர் அவனை அந்த தம்பி எனக்கு பழக்கப்படுத்தினாரு. ஆரம்ப காலகட்டங்கள் கொஞ்சம் கடந்து போச்சு. தேவனை குறித்து நிறைய சம்பாஷிப்போம், பேசுவோம், தேவனுடைய காரியத்தை சொல்லுவோம். அவர் சண்டே கிளாஸ் மூலமா ரட்சிக்கப்பட்டாராம். தேவனுடைய அன்பு நிறைஞ்ச மனுஷனாய் மாறி இருந்தார். ஒரு நாள் எப்படியாவது அவங்க வீட்டில் சொல்றாங்க, ஞானசான எங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் பேக்ரவுண்ட். ஆனா அவங்க அம்மா சொன்ன ஒரு காரியம் தெரியுங்களா? தம்பி, என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தனா தேவனுக்குரிய மகளை பாருங்க, உங்ககிட்டயே ஒப்பு கொடுங்க. அந்த தாய் இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த தகப்பனாரும் இல்ல, ஆனா தேவனை நேசித்து ஏற்றுக்கொண்ட அந்த மகன் இன்னைக்கும் சாட்சியா இருக்கிறான். இன்னைக்கு அதனாலதான் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்த போதில நம்ம சபையில அவரை குறிச்சு பேசணும். ஒரு நாள் நான் அவரை குறிச்சு யோசனை பண்ணல. நான் பைபிளை படிச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு இறக்கத்துல கார் பார்க்கிங்ல நான் பைபிளை படிச்சுட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். பைபிள்ல ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை படித்துக் கொண்டு உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய சத்தம் கரெக்டா 12 மணி இருக்கும். 12 மணிக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மகனுக்கு தீமோத்தி என்று பெயர் இடு. நான் உடனே அந்த புக்கில் எழுதி வச்சுக்கிறேன். என்ன ஆண்டவர்னு கேட்டேன். அவன் உத்தமகுமார், அவன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவான், எல்லா இடத்திலும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவான். அந்த மனுஷன் இருக்கிற நாள் வரைக்கும் உத்தமகுமாரனா இருந்தாரு. இன்னைக்கு தூரத்தில் இருக்கிறாரு, ஆனால் உத்தம குமாரனாய் இன்னைக்கு சாட்சியோடு கூட வாழத்தக்கதாக கர்த்தர் நம்ம முன்னாடி நிற்க வச்சிருக்கிறாரு. அந்த மகன் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அப்ப நம்ம கொடுக்குற அந்த சூழ்நிலை இல்லை, கொடுக்குற பக்குவத்திலே இல்லை. ஆனா ஆண்டவரை தேடி கொண்டு இருக்கிற அந்த காலம். வேற ஒரு சபையில எடுக்க சொன்னேன். ஆனா எடுக்கும்போது அவருக்கு சொன்னேன், தீமோத்தி என்ற பெயர் ஆண்டவர் கொடுக்குறாரு வச்சுக்கோ. இன்னைக்கும் தீமோத்தி தான். அல்லேலூயா. உத்தம குமாரன் போல அந்த மகன் தான் நம்ம சபையில சிறுவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலா இருந்தவர். ஒரு வாலிப பையன் ஆடத்தையும் பாடத்தையும் பார்க்கணுமே. நம்மலாம் அவர்கிட்ட ஐயோ எப்படி பிரதர், எதையும் பார்க்க மாட்டார், வெக்கப்பட மாட்டாரு. நம்மளாம் ஒரு காரியத்தை சொன்னா ஒருத்தருடைய சுவிசேஷம் சொன்னா வெக்கப்படுவோமே, வெக்கமே பட மாட்டாரு. ஆண்டவருக்காக எதையும் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. நீங்க அதனாலதான் ஒருவேளை சபையில ஒரு பெரிய தாக்கம் வரதுக்கு அந்த தீமோத்தி ஒரு காரணமா இருந்திருப்பாரு. அநேக பிள்ளைகள் தேவனைக்கிற இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஊழியத்தின் காரியம் கொஞ்சம் நுழைஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அன்னைக்கு அதை ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு கூட நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்துல தாக்கத்தோடு கூட செயல்பட்டது தீமோத்தி தான். தீமோத்தி ஒவ்வொரு பாட்டுக்கும் அவர் டான்ஸ் ஆடணும் பார்க்கணும். நாங்கெல்லாம் என்ன பிரதர் உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம். வாலிப பையன் வீட்டுல நம்ம வீட்டுல 9 மாசம் இருந்தாப்புல. நான் பெண் பிள்ளையை வச்சிருந்தேன். 9 மாசம் இருந்தாப்புல. உள்ள அறையில போயிட்டு ஜெபம் பண்ணுவோம் போல. வெளியே டிவி ஓடும். 2 காதுல இப்படி கையை வச்சுட்டு நான் உள்ள போய் பார்ப்பேன். முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி பார்ப்பாப்புல. எத்தனை முறை ஆண்டவர் வீட்டுக்கு ஆண்டவரை இந்த அனுபவத்தினை வாழ்க்கையில கத்துக்கொள்ள. ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் காத்துக்கொள்வானா? எதனால்மா? வசனமா? அந்த வசனம்
வசனம் அந்த மகனை ஒரு குடும்பத்தின் மத்தியில 9 மாசம் கூட உத்தமத்தோடு கூட நடத்தினது. யாரையும் பார்க்கல, டிவி பார்க்கல, மத்த எந்த காரியம் பார்க்கல, ஒரு 3 நேரம் சபலம் தான். உன்னை என்னையும் தேவன் ஒரு வேலை நான் முன்னாடி செய்யல, 2023 செய்யல, 24 நம்ம கிட்ட கொண்டு இருக்கிறாரு. உன்னை மெர்க்குரிய போல தேவன் பயன்படுத்த விரும்புகிறாரு. எத்தனை பேர் சொல்ல வரீங்க, ஆண்டவரே மெர்க்குரியா இருக்க நான் விரும்புகின்றேன் ஆண்டவரே, அவன் மீது விழுந்த அதே அபிஷேகம் என் மேல விழுத்தன்னு சொல்றவங்க மட்டும் எல்லாம் கனமுட இங்க பரவசப்படுத்துக்கலாம். நான் கூட்டு வரல, வார்த்தை மட்டும்தான் மீறக்கூடாது. மீறினா வார்த்தை, மீறுவனா வார்த்தையை கொடுக்காத. ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஒருவேளை உண்மையா நான் எத்தனை பேருக்கு நடுவில் இருந்தாலும் சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், பள்ளிக்கூடத்துல இருக்கலாம், காலேஜ்ல இருக்கலாம், நீ எங்க வேணாலும் இரு. எல்லாம் உலகத்தான் தான், ஆனா நீ மட்டும் வேறு பிரிக்கப்பட்டவன். ஆண்டவர்களோ கூட ஆண்டவரே, எந்த இடத்துல இருந்தாலும் மெர்க்குரி பிரகாசிக்கும். இருளில் இருந்தாலும் மெர்க்குரி பிரகாசிக்கும். எந்த இடத்தில் இருந்தாலும் மெர்க்குரிய தன்மையை பிரகாசித்து நான் இங்க இருக்கிறேன் என்பதை காண்பித்துக் கொடுப்பதுதான். இதனால அந்த காரியத்திற்காக தனியை ஒப்பு கொடுக்க விரும்புகிற பிள்ளைங்க ஆண்டவர் பார்க்கிறார். யாரை பார்க்க கூடாது, தயவு செஞ்சு அப்படி நான் ஒப்பு கொடுக்க மெர்க்குரிய போல இருப்பேன். எந்த சூழ்நிலை வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், எந்த போராட்டம் வரட்டும், நான் படியை விட்டு இறங்கும் போது சத்துருவின் கிரியைகள் அதிகமாக இருக்கட்டும், அப்பையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற அந்த சத்தம் என்னை நடத்தும் அப்படின்னு சொல்ற பிள்ளை மட்டும் வலது கையை உயர்த்தி கையை உயர்த்தின பிள்ளைகள் மீது அபிஷேகம் வழக்காண்டவர். கையை உயர்த்தின பிள்ளைகள் மகள் மீதாகட்டும், மகள் மீதாகட்டும் உன் அபிஷேகம் விளையாண்டவர் சாட்சி. அங்கே பவுலை பார்த்து சொல்றாங்க, பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவனை மெர்க்குரி என்று சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்திற்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில் பூசாரி எருதையும் பூமாலையும் வாசல் அன்னையிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட பலியிட மனதாய் இருந்தால் அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபோது அல்லேலூயா. இப்போ அற்புதத்தை செய்து யாரு? பர்னபாவா இல்ல பவுலா? யார் பிரசங்கத்தை கேட்டு இருந்தாங்க? பர்னபா பிரசங்கத்தை கேட்டா, பவுல் பிரசங்கத்தை கேட்டா? பவுல் பிரசங்கத்தை கேட்டு. ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் அழகா சொன்னது அப்போஸ்தலனாகிய அதுக்கப்புறம் ஆளுங்க பாருங்களேன். எதை செஞ்சாலும் என் பிள்ளைங்களை முன்னாடி நிறுத்துவேன், நான் பின்னாடி நிற்பேன். எதை செஞ்சாலும் சரி, அற்புதம் என்கிட்ட நடக்கட்டும். ஆனா அதை பத்தி நான் கவலை இல்ல, நான் பின்னாடி நிற்பேன், என் பிள்ளைகளை முன்னாடி நிற்க வைப்பேன். ஏன்னா தேவன் அதற்காகத்தான் என்ன தெரிஞ்சுக்கொண்டா. பவுல் தாழ்மை அதை ஆண்டவர் அறிந்தபடியினால வேதத்திலே ஆவிக்குரிய வார்த்தைகளை எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அல்லேலூயா. இரண்டாவது இடத்துல நிக்க வைக்கணும்னு பார்க்காத, ஆண்டவர் உன்னை முன்னாடி நிக்க வைப்பதற்காகத்தான் இந்த இரண்டாவது ஸ்தானத்தை நீ குறைத்துக் கொள்வதனால ஒன்னும் ஆக போறதில்லை. ஒரு காரியம் புரிஞ்சுக்க, தனக்குள்ள அற்புதங்களை தேவன் நடத்துகின்றார் என்று தெரிஞ்சா அவன் பின்னாடி வந்து முன்னாடி எல்லாரையும் உந்தி தள்ளுவான். ஒரு பாவம் சகோதரன் செய்யறனா கூப்பிட்டு தனிப்பட்ட விதத்துல சொல்லு, செய்யாதப்பா, அது தேவனுக்கு பெரிய மலாது. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணாதீங்க, அந்த பாவம் தலையில வரும் கண்டிப்பா. அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. பவுலும் என்ன பண்ணாருங்க, வாசி மக்கள் பர்னபாவும் கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி சூரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்றீங்க? நாங்கள் உங்களை போல பாருங்க மனுஷன் தான்பா, நான் பெரிய பரிசுத்தவான் என்று சொல்ல விரும்பல. நானே யார்தான்? பவுல்
பவுல் சொல்றான், சாரி பவுல் சொல்றாரு என்னட்டு, பாடுள்ள மனுஷன். ஆனா இந்த பாடுள்ள மனுஷன் எங்க போனாலும் ஆரோக்கியம், எங்க போனாலும் பரிசுத்தம். அல்லேலூயா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சொல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. பக்கத்துல குறிச்சு சொல்லுங்க, எங்க போனாலும் அல்லேலூயா. ஒண்ணு ஆரோக்கியம் இருக்கணும், இரண்டாவது பரிசுத்தம் இருக்கணும், மூணாவது செழிப்பும் இருக்கணும், அப்புறம் ஆறுதலும் இருக்கணும். அல்லேலூயா. பவுல் எங்க போனாலும் இந்த காரியம் நடக்குது. காரணம் என்னன்னா, அவன் கடக்க கூடாத நதியை கடந்து விட்டான். அந்த அனுபவத்துல கடந்து வந்துட்டான். இனி உலக காரியம் பெருசு இல்ல, என் பேர் முன்னாடி வந்தது பெருசு இல்ல, என்னுடைய பிரஸ்தாபம் பெருசு இல்ல, என் ஆண்டவர் உயர்த்துவது மாத்திரமே பெருசு. உன்னை எதுக்கு தெரிஞ்சு கொண்டா தெரியுங்களா? இதற்காக தான் எசேக்கியேல் 47வது அதிகாரத்துல அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலிலே விழுந்து, இது கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு அது தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் இங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மாம்சங்களும் மச்சங்களும் உண்டாயிருக்கும். நீங்க போற இடம்லாம் ஆத்துமா அறுவடை, நீ போற இடமெல்லாம் ஆத்துமா அறுவடை. எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, ஆண்டவரே இந்த சடங்க ரட்சிக்கப்பட்டோம், எந்த நண்பர்களிடத்துல பேசினாலும் சரி, இந்த மீனை பிடிப்பதற்காகத்தானே ஆண்டவரே என்ன பிடிச்சிருக்கிற, அந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஒண்ணு பிடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சொல்றாரு, பேதுருவை அழைத்ததை போல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பிடிச்சதற்கு காரணம் அநேக மச்சங்களை நீ உன்னை கொண்டு பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கடலில் பாய்ந்தது சம்பவிப்பது என்னவென்றால், நதி போகும் இடம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது எங்கடி துவங்கி எனக்காய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையில நிற்பார்கள். அது எல்லா மலைகளை விரிக்கிற ஸ்தலமாய் இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களை போல மகா ஏராளமாய். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளத்தாக்குகளும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிக்கப்படும். நதியோரமாய் அதை இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினாலே நாள்தோறும் புதி கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகள் கனிகள் புசிப்புக்கும், அவைகள் இலைகள் அவிழ்ப்புக்கும் மாணவைகள். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும். உணவாக
ஆண்டவரே, நான் அடுத்தவர்களை தேவனுக்குள்ளே கொண்டு வருகின்ற அபிஷேகத்தை இந்த நாளில் என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. அநேக மீன்கள் ஆண்டவர் உன்னை வச்சு இந்த ஆண்டுல படிக்க போறாங்க. இந்த ஆண்டுல முதல் பரிசுத்த ஓய்வு நாள் அவர்கிட்ட சொல்றாரு. எல்லாம் சொல்ல போறாங்க. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மறந்தாகணும், இலைகள் எல்லாம் மறந்தாகணும், கனிகள் எல்லாம் அநேக பிள்ளைகளுக்கு தேவன் தரிசனத்தை வெளிப்படுத்துவார். உன்னை கொண்டு அநேக ஆசீர்வாதம் தருவார். ஒரு காரியம் தேவன்
ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் உண்மை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. இப்ப ரட்சகரமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். விஜயோடு நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநேக ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு சின்ன ஜெபம் என்னவோ